உன் பேர் ஆயா? கணவருடைய பேரு? நல்லா பாடம் படிக்கிறேன், கேட்டுக்குங்க சத்தமா. சரிம்மா. சொல்றேன் கேட்டுக்கோ. நிம்மதி இல்ல, கொத்தும் கேவலமா, குடும்பத்துல பிரச்சனை, இடைஞ்சல் நடக்குது, கோளாறு நடக்குது, செத்து போலாம் முடிவு எடுத்திருக்கிறா. இந்த வாழ்க்கை வேணாம், நிம்மதியா பொழைக்கல, சந்தோஷமா இல்ல, போர்களை நடக்கும், போட்டி ஆகும், பிரச்சனை நடக்கும், இடைஞ்சல் ஆகும், தீராத வேண தீக்க முடியல, எந்த நேரமோ பலியும் பங்கமோ பண்ணைத்துல நடக்குது, பட்டியல ஏற்படுது, கோளாறு நடக்குது, பிரச்சனை ஆகுது, சந்தோஷத்தை இழந்த, சங்கடத்துல தவிழிச்ச, தாய் வீட்டு பக்கம் நல்ல செய்தி இல்ல, புருஷன் வீட்டு பக்கமும் நல்ல செய்தி இல்ல, நடுவுல மாட்டிக்கிட்ட, முடிவு எடுத்த, என் புருஷன் வேணுன்னு பொழையா பொழைச்ச, ஆனா இன்னைக்கு துரோகம் உன்னை சுத்தி நடக்குது, உன்னுடைய கனவை உன் புத்தியில இல்ல, பல குழப்பத்துல இருக்கிறான், பல தொந்தரவுல இருக்கிறான், பல பிரச்சனையில இருக்கிறான், பல இடைஞ்சல்ல இருக்கிறான், உன்னை கை நிலவி வேற ஒரு பொருளை தேடி அங்க போய் சேர்ந்துக்கிட்டான், உன் பொழப்ப கெடுத்துட்டாங்க, இன்னைக்கு அவங்க நல்லா பொழைக்கிறாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு எதுக்கு இந்த நிலைமை, எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க, உன்னை நம்பி வந்திருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை கொண்டாந்து சேர்த்தி கொடு, சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னுடைய கணவனுக்கு மருந்து வச்சு மாயம் பண்ணி உன்னை விட்டு பிரிச்சு இடைஞ்சலு செஞ்சு உன்னை பார்த்தா அடிப்பான், அவமானப்படுத்துவான், அசிங்கத்துல நிற்பான், கோளாறு படுத்துவான், தாலியை கழட்டி கொடு, உன்னோட வாழல, விருப்பம் இல்ல, நான் வாழ்க்கை வாழ மாட்டேன், என்னுடைய பொழப்பு விருப்பம் இல்லாம இருக்கு, எங்க போய் பார்த்தாலும் இடைஞ்சலா இருக்கு, குடும்பம் கத்தரிச்சு கண்ணீர் வடிக்குது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தொந்தரவுக்கு மேல தொந்தரவு, துன்பம் ஏற்படுது, கோளாறு ஏற்படுது, அவன் உங்ககிட்ட வந்து சேருவானா இல்ல உன்னை வேணான்னு சொல்லிடுவானா, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு அவன் மட்டும் போதும், கொண்டாந்து சேர்த்தாயா, என் மனச குளிர வை, அடி உதப்பட்டு துணி பொறுக்கி வருவான், துன்பத்துல நிப்பான், இடைஞ்சல் ஆகும், கேவலம் ஆகும், பிரச்சனை நடக்கும், நிம்மதியை கெடுப்ப, சந்தோஷத்தை அழிப்ப, வாழ்க்கை நாசகிதியா, வண்ணத்துல தவளிப்பான், பல பிரச்சனைக்கு ஆளாகும், ஒரு புடி புடிச்சு வச்சுக்கிட்டா உள்ளத புடுங்கிக்கிட்டா, உன்னை வேணாங்கிற புத்திட்டா, மனசுல நெஞ்சிலியும் அவனோட புத்திலையும் ஓடுது, அடக்கி தரேன், கொஞ்சம் பொறுமையா இரு, அவன் எப்படி துணி பொறுக்கி உங்ககிட்ட வரானோ கூடி சீக்கிரம் வருவான், கூட்டிக்கிட்டு ஆலயத்துக்கு என்னுடைய மதுரகாளி கோட்டைக்கு வந்து சேராயா, அவனை சுத்தமா சரி பண்ணி சாகர வரைக்கும் உன்னை விட்டு பிரியாத காப்பாத்துறேன், கலங்க வேண்டாம். உன் பூரா மருந்து மாயம் எல்லாமே அடக்கி வச்சுக்கிட்டாங்க, அவன் பார்த்தாவே பிடிக்கல 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 பிடிக்கல, சாப்பிட்ற தட்டத்தை தூக்கி போடுறான், கிட்ட போனப்போ அந்தாண்ட விரட்டுறான், நாய் மாதிரி கடிக்கிறான், கருவாடு தெரியுமா, கருவாடு மீன் கருவாடு அதுல வச்சு கொடுத்துருக்குறாங்க, அந்த கருவாடு எப்படி காஞ்சி போய் கிடக்குதோ அந்த மாதிரி அவன் இன்னைக்கு இவளை பார்த்தா வெறுப்பா இருப்பான், அந்த மீன் எப்படி துடிக்குதோ அந்த மாதிரி துடி துடிச்சு இவளை பார்த்தா வேணாம்பான். இன்னைக்கு பல பல குழப்பம், பல தேசம், நிம்மதியத்து கிடக்குற, சரி பண்ணி தரேன், என் கோட்டைக்கு வருவேன், அவனை கூட்டிகிட்டே என் கோட்டைக்கு வருவேன். அவன் பேரு அவளுக்கு ஏற்கனவே வாழ்க்கை, ஏற்கனவே பொழப்பு, இதோட இது மூணாவது குடியை கெடுக்கிறதா அவளுக்கு வேலை, அடுத்தவன் புருஷனை சேர்த்துக்கிறதா அவளுக்கு வேலை, அது கதைக்கு வராது, இதுதான் ரொம்ப ஆர்ப்பாட்டம், அது வந்து சும்மா வரும் போவும் போயிடும், இதுதான் ரொம்ப ஆர்ப்பாட்டம், இதுதான் ரொம்ப பிரச்சனை.
நான் வேணவே வேணாம். என்ன நீ சேர்த்து வை, அவ கூட சேர்த்து வச்சுட்டு நீ போ. வாழ வேண்டிய பணம் அவ கூட சேர்த்து வச்சுட்டு நீ போன்ற. தாலியை கட்டிப்பிடுவான், கொஞ்ச நாள் குடும்பம் நடத்துவான், உன்னை வேணான்னு விட்டுட்டு போயிடுவான். பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்களா பெத்தவங்க? பைத்தியக்கார, அதுக்கு நீ செத்து போயிட்டு அவன் கதை முடிஞ்சிருமா? உன் பிரச்சனை தீர்ந்துருமா? பைத்தியக்காரி. ஜன விஷயம், நாடு விஷயம், ஊர் விஷயம், பொன் விஷயம், மண் விஷயம், பெரு விஷயம், பெரு விஷயம், சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி ஜெயம் தேவி கௌரி நாராயணி நமோதுது. தென்னார்கொடிய சிவனை போற்றி, என்னார்கொடிய இறைவா போற்றி, கைலே மலைநாதா போற்றி, பரம்பொருளே போற்றி, ஏகதந்தாய் வித்மகே அசுரதந்தாய் பீமகே தொந்தோ வித்து பிரச்சோதய நமச்சிவாய. இதை வீட்டு வாசல்ல கட்டு. விநாயகர் கோயிலுக்கு 17 நாளைக்கு, வெறும் 17 நாளைக்கு வெள்ளை, சிகப்பு, மஞ்சள் 3 கலர் பூ போட்டு ஒரு சொம்பு தண்ணியில் கொண்டு போய் விநாயகருக்கு 6 மணிக்கு மேலே, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஊற்றிடு. அப்போ வந்து என்னை பாரு, மீண்டும் அவன் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வருவான். அப்படி வந்த உடனே இது உள்ளே கொடுத்துடணும். இன்னும் 2-3 நாளே செய்தி வந்துடும். 3 நாளில் உள்ளே கொடுத்துடணும். 21 நாளைக்கு 27 நாளைக்கு விநாயகருக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இரு. உன் பிரச்சனைக்கு முடிவு தெரியும். அவன் எங்கே இருந்தாலும் சரி, நான் தான் சொல்லிவிட்டேன், எங்கே இருந்தாலும் சரி, அடி உதப்பட்டு துணி பொறுக்கி வருவான். கட்டாயம் இது தெரியும், தெரிஞ்சுக்கலாம். விலைக்கா